ஜிஆர்டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருக்கும்போது அவங்கள வந்து ஸ்டேர்ஸ் ஏறுங்க, அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுங்க அப்படின்னாலும் இறங்குங்க அப்படின்னாலும் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் சொல்லித்தர எக்ஸசைசஸ் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவங்களால நல்லாவே மாடிப்படி ஏறியும் இறங்கவும் முடியுங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க இப்படி ரிலாக்ஸ்டாக உட்கார சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு காலாக இப்படி மேலே லிஃப்ட் பண்ணுங்கள், கீழே வைங்க. இந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 வாட்டி பண்ண சொல்லுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும். இதனால் அவங்களுக்கு வந்து முட்டிக்கு வந்து கொஞ்சம் பலம் கிடைக்கும். சேஞ்ச் யுவர் சைட். ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களோட டோ அப் அண்ட் டவுன் ஸ்லோவாக பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஷின் போன்ஸ், இங்கே இருக்கிற போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அண்ட் தென் உங்கள் காஃப் மசில்ஸ்க்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த ஹீல் அப் அண்ட் டவுன் அண்ட் டோ அப் அண்ட் டவுன் பண்ணும்போது வயசானவங்கள்லேருந்து நம்மளுக்கும் கூட நல்ல ஒரு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் காஃப் மசில்ஸ் சுற்றி இருக்கிற இஷ்யூஸும் சரியாகும். இப்போ ஹீல் அப் அண்ட் டவுன். ஸோ எந்த அளவுக்கு நல்லா லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சேர் இல்லைனா பெட் சைடில் உட்காந்துட்டு 2 கையும் இப்படி க்ராஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கல, பயமாக இருக்குன்னா இப்படியும் பிடிச்சிக்கலாம். ஸோ மெதுவாக இப்படி லைட்டாக எந்திரிக்கணும், அண்ட் தென் உட்காரணும். இது வந்து அவங்களோட தை மசில்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 வாட்டி பண்ண சொல்லுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு காலை ஸ்லைட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் ஹிப்பை டவுன் பண்ணி அப் பண்ணும். இது அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா செவரு இல்லைனா ஒரு சேரை பிடிச்சி இதே எக்ஸசைஸ் பண்ணலாம். இது வந்து ஹிப் ஹைக் பண்ணுறது. ஸோ இதனால் அவங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சேஞ்ச் யுவர் சைட். இது அவங்களுக்கு வரல அப்படின்னா ஸ்டேர்ஸோட எண்டில் நின்றுட்டு ஜஸ்ட் காலை கீழே போயிட்டு மேலே தூக்குங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை எவ்ரிடே நம்மளோட வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு இல்லை ஸ்டேர்ஸ் ஏறுறதுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாருமே பண்ணிங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாகவே ஒரு பயம் இல்லாமல் ஸ்டேர்ஸ் ஏறி இறங்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.